இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 ஹவரில் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுனே ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு கேப் டவுன் நடந்திருக்கு. ஸோ 1 ஹவரில் 30 மினிட்ஸில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் வரையலாம். ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறோம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலும் ஃபார்மேஷன் 30 மினிட்ஸில் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் 50 மினிட்ஸில் போய் நம்ம ஆல்டர் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் சேம் இடத்துல தான் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அப்சைடில் நம்மளுக்கு 35,415.20 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு 35,570 வரைக்கும் போகும். அடுத்தது செகண்ட் டார்கெட்டாக 35,740 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி கீழே பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு 35,000 ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிகர், அதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு 34,750 வரைக்கும் போகும். செகண்ட் டார்கெட்டாக உங்களுக்கு 34,600 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதோட சிஇ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 35,200 சிஇ எடுக்கலாம் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா. அதேமாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 35,200 பிஇ நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாப்லெஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகினதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் கேண்டோட லோ தான் நம்மளுக்கு ஸ்டாப்லெஸ் மேலே. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டோட ஹையில் தான் நம்ம ஸ்டாப்லெஸ் வைப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப மினிமமான ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம்.